ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து வாழைப்பூ வடை பண்ணுறதுக்காக ஒரு 3 கிளாஸ் கிட்ட இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்துக்கிட்டேன். இது வந்து 100 ml இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 கிளாஸ் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு அரை கிளாஸ் கிட்ட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு 4-5 முறையாவது நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அலசி வச்சதை கிரைண்டரில் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், மாவு நல்லா நேவாக ஓடிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து நான் ஒரு முழு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மேலே உள்ள தோலை நம்ம உரிச்சிட்டு அந்த பூவில் உள்ள அந்த நரம்பு இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ எல்லாத்தையுமே இதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வாழைப்பூவையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கருத்த மாதிரி போயிடும். அதனால் இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் உடனே தண்ணியில் சேர்த்துருங்க. இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வாழைப்பூவுமே இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி இது சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது கூட வந்து ஒரு அரை மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடியானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து நல்லா கையாலேயே தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு தோசை பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை கையாலேயே நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இது மேலே வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நார்மலாகவே சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா செவரட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம சுற்றிலும் அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
திருப்பி விட்டதுக்கப்புறம் நான் இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ 2 பக்கமுமே நல்லா செவந்து வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது வாழைப்பூ வடை வந்து. இந்த வாழைப்பூ வந்து வாரத்துக்கு 1 அல்லது 2 முறையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவெல்லாம் இது ரொம்ப கம்மி பண்ணும். பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. வாழைப்பூவில் வந்து விட்டமின் பி வந்து அதிகம் இருக்குது. அதிகமாக இது வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.